நம்ம உடம்புல உள்ள எல்லா நாடிக்கும் நரம்புக்கும் வேலை கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல உள்ள அமிர்த யோகத்தை தூண்டக்கூடியது. அமிர்த யோகம் கேசரி யோகம். இதை தொட தொட என்னன்னா நம்மளுடைய சிரசில் உள்ளது எல்லாமே வேலை செய்ய ஆகும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புக்கும் வேலை கொடுக்கக்கூடியது தான் இந்த அமிர்த நீர் யோகம். 21 முறை நம்ம இந்த சுவாச பயிற்சி எடுத்தோம்னா இந்த அமிர்த யோகம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடல் முழுவதும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். வணக்கம், வர்மக்கலை நிபுணர் சுரேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர்மத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமிர்த யோகம். இந்த அமிர்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அமிர்த யோகத்தை தூண்டுவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள எல்லா நாடிக்கும் நரம்புக்கும் வேலை கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல உள்ள அமிர்த யோகத்தை தூண்டக்கூடியது. இந்த வர்மத்தினால் நம்ம நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த வர்ம புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அண்ணாக்கு. அந்த அண்ணாக்கும் பக்கத்தில் ஒரு சதம் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம நாக்குக்கு பக்கத்தில் அதை நம்ம இது அப்படியே விரலால் நல்லா உள்நாக்கில் அப்படியே அண்ணாக்கில் அப்படியே கொஞ்சம் அப்படியே தடவை அந்த இடத்துல ஒரு அமிர்தம் நீர் சுரக்கும். அந்த அமிர்த நீரத்தை கை வச்சு தொட்டலாம். அப்படி இல்லைன்னா நாக்கை நல்லா மடக்கி நல்லா நாக்கை உள்ளார மேலாவில் அந்த இடத்த அப்படியே லைட்டாக டச் பண்ணி எடுக்கணும். அந்த உள்நாக்குக்கும் பக்கத்தில் நம்ம நாக்கை மடக்கி நல்லா அப்படியே தொட்டு இதை கேசரி யோகம்னு கூட அழைப்பாங்க. அமிர்த யோகம், கேசரி யோகம். இதை தொட என்னன்னா நம்மளுடைய சிரசில் உள்ளது எல்லாமே வேலை செய்ய ஆகும். ரொம்ப நாள்பட்டு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதை செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு மகத்துவம் கிடைக்கும். இதை செய்கிறதுனால எல்லா நாடி நரம்புக்கும் வேலை கொடுக்கும். அதை செய்யும்போது என்ன பண்ணால் நாக்கை நல்லா மடக்கி நல்லா உள்நாக்கு தொடுற மாதிரி தொட்டு நல்ல சுவாசத்தை நல்லா மூச்சை இழுத்து நல்லா வெளியே விடணும். சுவாசத்தை இழுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாசத்தை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும். சுவாசத்தை விடும்போது வயிறு உள்ளார போகணும். சுவாசத்தை இழுக்கும்போது உச்சந்தலைக்கு போகணும். சுவாசத்தை விடும்போது அப்படியே மூலாதாரம் வரைக்கும் போகணும். இந்த பயிற்சியை செய்ய என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமிர்த யோகம் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த அமிர்த யோகத்தை தூண்ட நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நல்ல சிந்தனை நல்லா பெருகும். நல்ல மனசுக்கு நல்ல ஒரு சாந்தமான ஒரு நிகழ்வு கிடைக்கும். இதை நம்ம டெய்லி செஞ்சு பழகணும். இந்த அமிர்த யோகத்தை நம்ம தூண்டி நல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியும். மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நாக்கை அப்படியே உள்ளார கொண்டு போய் அந்த உள்நாக்கும் பக்கத்தில் ஒரு மேடு பகுதி மாதிரி இருக்கும். அந்த மேடு பகுதியை அப்படியே நுனி நாக்கால் தொடுற மாதிரி தொடுற மாதிரி அப்படியே கொண்டு போய் அப்படியே கொண்டு போகணும். கொண்டு போய் அப்படியே டச் பண்ண என்ன ஆகும்னா அப்படியே லைட்டாக அப்படியே டச் கொடுக்க என்னன்னா அதுலேருந்து ஒரு அமிர்த நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமிர்த நீர் சுரந்துச்சுனாவே உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புக்கும் வேலை கொடுக்கக்கூடியது தான் இந்த அமிர்த நீர் யோகம். இதை செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நல்ல சுவாசத்தை நார்மலாக அதை செஞ்சு முடிச்சுட்டு நார்மல் சுவாசம் நல்லா உட்காந்துக்கிட்டு செய்யலாம், நின்றுக்கிட்டும் செய்யலாம். உட்காந்து செய்கிற மாதிரி இருந்தால் சுவாசத்தை நல்லா உச்சந்தலைக்கு இழுக்கணும், மூலாதாரத்தில் கொண்டு விடணும் ஒரு 10 முறை. அதே மாதிரி நின்றுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் நல்லா மொட்டை மாடியில் போயிட்டு நல்லா சுவாசத்தை உச்சந்தலைக்கு இழுக்கணும், உள்ளங்கையில் கொண்டாந்து விடணும். இப்போ எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல சுவாசத்தை உச்சந்தலைக்கு இழுக்கிறோம், அப்படியே சுவாசத்தை அப்படியே மெதுவாக விடுறோம். விட்டு உள்ளங்கைக்கு வருது, அப்படியே சுவாசத்தை விட்டுக்கிட்டே உள்ளங்காலில் கொண்டு முடிக்கிறோம். அப்படியே சுவாசத்தை இழுக்கிறோம் உச்சந்தலைக்கு, அப்படியே சுவாசத்தை நல்லா அப்படியே விடுறோம். ஷோல்டர் வழியாகவும் உடம்பு வழியாகவும் கைகள் வழியாக வெளியில் போகுது, அப்படியே கால்கள் வழியாக வெளியே போகுது. இது மாதிரி ஒரு
21 முறை நம்ம இந்த சுவாச பயிற்சி எடுத்தோம்னா இந்த அமிர்த யோகம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடல் முழுவதும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். செஞ்சு பழகுங்க. நன்றி.